ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த டே 3க்கு வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக 2 நாளே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஏசப்பாவுடைய மறைவில் வந்து அடையணும், எப்படி ஏசப்பாவை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறத 2 நாளையும் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி புது கருத்தோட உங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த இவனாகி கத்தாவே, இந்த இயேசு உயிர்ப்பிக்கிறாருடைய இந்த 3ஆம் நாள் வீடியோஸ்க்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் சுவாமி. எங்கள் சுயம் பலம் பராக்கிரமத்தில் அது முடியாது. நன்றாக இயேசு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் உமக்கு விருப்பமான விதத்தில் இந்த இந்த வீடியோஸை கத்தாவே நீங்கள் நடத்த வேண்டும் செபிக்கிறோம். நன்றி, அதுக்காக நன்றி. தொடர்ந்து 2 நாள் வெற்றிகரமாக நடத்த திருப்பு பாராட்டிங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இன்றைய தினத்துலேயும் கூட உள்ள எல்லா செஷன்ஸ்லேயும் கத்தோடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களோட பேசுங்க, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸையும் கற்று பயனுள்ள விதத்தில் கற்று மாற்றி கொடுக்க வேண்டும்னு செபிக்கிறோம். அன்றைய ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கற்று நிலை தரல வேண்டும்னு செபிக்கிறோம். அன்று இந்த வெயில் தாக்கத்தை கற்று குறைத்து எங்கள் எல்லாருக்குமே அன்றைய நல்ல ஒரு சூழ்நிலை கற்று அமைச்சர் வேண்டும்னு செபிக்கிறோம். அதுக்காக நன்றி 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 ஏசப்பா. இந்த சம்மர் டேஸ்லேயும் கூட சம்மர் ஹாலிடேஸ்லேயும் கூட நாங்கள் யாரும் விழுந்து விடாதபடி கத்தாவே எங்களுக்கு அதை ஸ்திரப்படுத்த வேண்டும்படி செபிக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். மகிமையில உமக்கே எடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ரிவ்யூஸோட மைய கருத்து என்னது? வெரி குட். அங்கே ஒரு பொண்ணு அழகாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? என்னது? எஸ், ஆப்வியஸ்லி தேவனோடு சஞ்சரித்தல். நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறதோட முதல் ஸ்டெப்பை நம்ம என்ன பார்த்தோம்னா, அவரை டிபெண்ட் பண்ணணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவருக்குள் மறைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டேல பார்த்துட்டோம். எப்படி அவருக்குள்ளே மறைந்து கொள்ளலாம் அப்படின்றது. அந்த செகண்ட் டே நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி அவரை பிரியப்படுத்தலாம், அவருக்குள்ளே அவரை டிபெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? அவரை பிரியப்படுத்துது, எப்படிலாம் அவளை ஃபேவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி என்னென்ன விதத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு செஷன்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு தேர்ட் டேல அதிக நேரம் தேவனோடு செலவிடுதலை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி அதிக நேரம் தேவனோடு செலவிடுது. இப்படி பார்த்தா நமக்கு அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டோரிஸில், அப்புறம் பைபிள் ஸ்டோரியில், கார்ட்டூன் ஸ்டோரியில், அப்புறம் மிஷினரி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு மிஷினரி ஸ்டோரியில் ஒன்று சொன்னாங்க. அந்த தாத்தா அந்த ரிச்சர்ட் அண்ணாவை எப்படி நேசிச்சாராம். ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி நேசிப்பானோ, ஒரு காதலை எப்படி நேசிப்பானோ, அதே போல் ஒரு நேசம் வெளிப்பட்டதுன்னு சொல்ல. இந்த நேசத்தை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. ஓகே, அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம எப்படி தேவனோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம 2 குட்டீஸும் ஒரு டான்ஸோடு வந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்து வரீங்களா? தேவனிடத்தில் அதிக நேரம் செலவிட்டாயா தம்பி, செலவிட்டாயா தங்கை, செலவிட்டாயா. அவருக்கு நேரத்தை கொடு, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு நேரத்தை கொடு, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனிடத்தில் அதிக நேரம் செலவிட்டாயா தம்பி, செலவிட்டாயா தங்கை, செலவிட்டாயா. அவருக்கு நேரத்தை கொடு, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு நேரத்தை கொடு, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஓகே, நீங்கள் எல்லாரும் டான்ஸை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான செகண்ட் செஷன் என்னதுன்னா வசனத்தில் தேவனோடு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வசனத்தை நம்ம நினைப்போம். 5:3 எடுத்துக்கலாமா? சங்கீதம் 5:3. உங்கள் அக்கா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ ஹெல்ப் கேட்டு எல்லாரும் சங்கீதம் 5:3 எடுத்துக்கோங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சொல்லாமா? கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். திருப்பி சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். திருப்பி சொல்லாமா? கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. ஆக்ஷனோட சொல்லலாமா?
இவெல்லாம் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. வெரி குட். என் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக சொல்லிட்டீங்க. இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம இன்னைக்கு கூட நேற்றுக்கு கூட அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அந்த ஆண்டி, நீங்கள் எல்லாருமே ஃபோனுக்கு நம்ம அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நம்மளாம் எத்தனை பேர் முழிச்ச உடனே ஃபோன் எடுத்து பார்ப்போம்? அநேகம் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் முதல்ல என்ன பண்ணணும், காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. தாவீது ராஜா சொல்கிறார், நாமளும் கூட கர்த்தருக்கு நேராக என்ன பண்ணணும், கர்த்தர் சமூகத்தில் வந்து காலையில் என்ன பண்ணணுமா, காத்திருக்கணும். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். ஓகே, அடுத்த செஷனுக்குள்ளே போகலாமா? குட்டீஸ், இன்றைக்கும் நான் உங்களோட ஒரு புது செஷன் கூட வந்திருக்கிறேன். என்ன செஷன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசில் எல்லாருமே சொப்பு ஜாமான் வச்சு விளையாடாத ஆட்களே கிடையாது, அப்படி தானே? இன்றைக்கி நாம் எல்லோரும் சொப்பு ஜாமான் வச்சு விளையாட போகிறோம். விளையாடுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மினியேச்சர் குக்கிங் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு மோஸ்ட்லி பிடிச்ச ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி ஜாமான்களை வச்சு நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவோட ஹெல்ப்போட, ஆமாம் நாங்கள் வந்து டீ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் யாருமே அதை ட்ரை பண்ணணும்னு இல்லை. உங்கள் அம்மா அப்பாவோட ஹெல்ப்போடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெர்மிஷன் கேட்டு உங்கள் அம்மா ஓகே சொன்னால், உங்கள் அம்மா அப்பா ஓகே சொன்னால் மாத்திரம் செய்யுங்க. மற்றபடி அவங்களோடு இருந்து செய்யுங்க. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை ட்ரை பண்ணக்கூடாது. இது ஒரு என்ஜாய்க்காக தான் அது போடப்பட்டது. ஓகேவா? ஓகே, பார்த்துட்டு வாங்க.
குட்டீஸ், மினியேச்சர் குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு நம்ம ஆண்டி ஒரு பைபிள் ஸ்டோரியோட உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி தேவனோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி காலையிலே முடிச்சு ஜோம் பண்ணலாம். உங்களை அநேகருக்கு எப்படி காலையில் முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? எப்படி நம்ம வந்து அதை ரெகுலர் ஆக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டி உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. ரெடியா? பைசெல்லாம் குட்டீஸ் நல்ல நல்ல சொப்பு சாமான் வச்சு சோறு கறி ஆக்குறதுலாம் பார்த்தீங்க அப்படி தானே? ஜாலியாக இருந்துச்சா? சின்ன பிள்ளையில நானும் எங்கள் பாப்பாவுக்கு விளையாடலாம் வாங்கி கொடுத்தேன். முந்திலாம் நாங்கள் மரக்கட்டையில் உள்ள சொப்பு சாமான் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரில் பிளாஸ்டிக்லலாம் மிக்சி, பூரிக்கட்டை, அரிப்பு எல்லாம் வந்துச்சு. நிறைய பொருள் வந்துருந்துச்சு. நான் இன்னும் பத்திரமா நாங்கள் வச்சுருந்தோம். அது போக மண்பானையில் அடுப்பு, உண்மையான மண்பானை இருக்குல்ல, அதில் குட்டி குட்டி அடுப்புகள், பானை, சட்டி அதுவும் வாங்கிட்டோம். சிறு விளையாடுறதுக்காக எல்லாமே வாங்கினோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். பார்த்துக்காங்க, நல்லா இருக்குல்ல? ஜாலியாக அது ஊழியத்துக்கு அதிகமாக நாங்கள் நினச்சவும் பயன்படுத்துறது உண்டு. ட்ராமா போட்டாலும் பயன்படுத்துவோம்,
எதுக்கெல்லாம் அதிகமாக அந்த பொருளை நினச்சுவோம் பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், ஆனால் அக்கா சொன்னாங்க, நம்ம நாங்களாம் இந்த நாட்களில் இப்படி தான் குட்டி குட்டி பார்த்த பொருளெல்லாம் சமைச்ச சோறு சமைச்ச குழம்பெல்லாம் கொண்டு வந்து இப்போலாம் கூடி யாரும் விளையாட மாட்டேங்காங்கல்ல. அடுத்த வீடு அந்த வீடு பக்கத்து வீடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி விளையாடுவோம். இப்போ நான் அதாவது உலகமே கெட்டு போயிட்டு எங்கேயுமே இப்போ போனால் பிள்ளைங்க பத்திரமா இருக்கிறதில்ல, பாதுகாப்பாக இருக்கிறதில்ல. அப்போல்லாம் நாங்கள் நல்லா விளையாண்டாலும் ஒருத்தர் அந்நியமாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பாவம் பெருகிட்டு. ஆனால் அப்படிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், கொண்டு போய் எல்லோரும் கொண்டு போய் வச்சு சாப்பிட்ருக்கோம், ஜாலியாக விளையாண்டுருக்கோம். அதேமாரி அவங்க வந்து சமையல் பண்ணுறத அந்த இது செஞ்சு காட்டியிருப்பாங்க. உண்மையாகவே தீப்பத்தை வச்சு அரிசி போட்டு வேக வைக்கிற மாதிரி, கருவாட்டு குழம்பு வைக்கிற மாதிரிலாம் அதுமாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா தீ பார்த்தீங்களா, ஃபயர் வந்து நீங்கள் எதுனாட்டு இப்போ எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு செய்ய முடியாது. வெளியே போய் செஞ்சால் வெயில், பயங்கர வெயில் அடிக்கும். வெளியே போய் தான் அக்கா செஞ்சுருக்குறாங்க. ஆனாலும் வெயில் தாங்க முடியாமல் அம்மா ஐயான்ட்டாங்க. அப்போது வெயில் தாங்க முடியாது. ரெண்டாவது பக்கத்து ஓலை கிடந்தா இதாட்டு இருந்தால் பேப்பர் எரிஞ்சு அது எரிஞ்சு இது எரிஞ்சு அது நமக்கு வீட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதனால் சின்ன பிள்ளைங்க தீயோடு விளையாடக்கூடாது, மேட்ச் பாக்ஸ் எடுத்து விளையாடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையான விளையாட்டு ஜாமானை வச்சு சும்மா போட்டு அரிசி போட்டு பருப்பு போட்டு சும்மா விளையாடலாம். டீ யூஸ் பண்ணாமல் விளையாண்டு பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக விளையாடணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம கர்த்தருக்கு பிரியமான விதத்துலேயும் நம்ம நேரத்தை செலவழிக்கணும், பிரியமான விளையாட்டு விளையாடணும். அதுக்காக அப்படி செஞ்சு காட்டுறாங்க நம்ம, சரிங்களா? சரி, நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு டே என்ன பார்த்தோம்னா, நாம் வந்து உன்னத மறைவில் வச்சுன்னா எப்படி தேவனுக்குள்ளே ஒளிந்து கொண்டோம் ஃபஸ்ட் டே பார்த்தோம். அடுத்து தேவனை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு பார்த்தோம். தேவனோட சஞ்சரிக்கிறதுன்னு அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக நேரம் செலவிடுதல். அதிக நேரம் செலவிடணும். அதிக நேரம் செலவிடுதல்னா நான் சொன்னேன் 10ல் 1 வந்து தசமாக கொடுக்குற மாதிரி 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்காமே இருக்கிறாங்க நேரத்தை. அப்போ நாம் வந்து முந்தைய நாட்களில் என்ன பண்ணுவாங்க, நம்ம முழிச்சோடனே டீ குடித்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும்னு நினைப்பாங்க. நியூஸ் பேப்பர் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ். எடுத்தோடனே நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் பார்ப்போம். டீ குடிச்சிட்டு நீ பேப்பர் பார்ப்பாங்க. அப்போ அது தப்பு தானே? நீ முழிச்ச உடனே எதை பார்க்க விரும்பணும்? ஏசப்பா வார்த்தை, ஏசப்பாட பேசணும், ஏசப்பாட நான் பாடணும், துதிக்கணும். அவர் காலையிலே எல்லா பறவைகள் எல்லாமே படைத்த தெய்வனை பாடி அது 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 ஹம்மிங் பண்ணி காங்கன்னா அதுக்குள்ளே மியூசிக்கு அது எப்படி கரையும், எப்படி அந்த இது சவுண்டு கொடுக்குமோ அந்த சவுண்டை அது பயன்படுத்தி படைப்பின் தேவனே ஆராதிக்குதான். ஆனால் மனுஷன் மட்டும்தான் தேவனை ஆராதிக்கிறதே கிடையாது. ரொம்ப வந்தா, ஏன்னா அவர் மிகப்பெரிய தேவன் நம்மளை தேடி எடுத்து ரட்சித்து மன்னித்து கழிவு முடி பிள்ளைய மாற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைய அந்த அன்பு சந்தோஷம் சமாதானத்தை இருக்கிற கொடுத்துக்கிறாரு. நம்ம அவரை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் காலையிலே முழிச்ச உடனே செபிக்கணும், சரிங்களா? அலாரம் வைப்பாங்க, செபிக்க மாட்டாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. இன்னொரு ரீசன் சொன்ன போனீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க 10th இருக்கட்டும், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கூட ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும், அலாரம் வச்சு முடிப்பாங்க. அலாரம் வச்சு முடித்து படிச்சிருவாங்க. ஆனால் ஜெபம் அதேமாரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இங்கே உள்ளெல்லாம் என்ன இருக்கும், பயம், ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்கும். எக்ஸாம் எழுதணுமே, பாஸ் பண்ணணுமே, நம்ம எதிர்பார்த்த மார்க் வரணுமே, அதில் முடிச்சு கடந்து தூங்காமல் உங்காமல் படிப்பிச்சிருவாங்க. ஆனால் ஜெபம்னு எடுத்துட்டிங்கன்னா அலாரத்தை கட் பண்ணி விட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து வேறு மாதிரி இயங்குது. இது ஜெபத்துக்கு வரும்போது ஜெபம் தானே, அப்படி கட் பண்ணிவிட்டு தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு என்ன வந்துடுது. அப்போ உடம்பு ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ தூங்கிடுவோம் அப்படின்ட்டு கையை கொண்டு அந்த செல்ஃபோனையும் கட் பண்ணிவிட்டு அலாரத்தையும் கட் பண்ணிவிட்டு தூங்கிடுதாங்க. பயமே இல்லை, யாரை குறித்து பயம் இல்லை, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. அவங்க எதுக்குள்ளே இருக்கிறாங்க, உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. உலக பிரகமான படிக்கணும், உலக பிரகமான மார்க் எடுக்கணும், அந்த மைண்டு அந்த பயம் முடிச்சிடணும். அவங்க மனசுக்குள்ளே பதிய வைப்பாங்க. இன்னைக்கு காலையில் முடிச்சு நான் படிச்சிடணும், இந்த எஸ்ஸை முடிச்சிடணும், இவ்வளோ மார்க் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து வைராக்கியமாக படிப்பாங்க. அதனால் முழிப்பாங்க, அந்த மைண்ட் செட்டில் முடிச்சிருவாங்க.
ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் நான் இன்றைக்கி முழிக்கணும், ஏசப்பானை பார்க்கணும், அதிகாலையில் இந்த தேடுகிறவனுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் வேதம் சொல்லுது. அதிகாலை தேடுகிற என்னை கண்டடிக்கிறான்னு வேதம் சொல்லுது. அதிகாலையில் ஏசப்பாட நம்ம பேசணும், பறவைகள்லாம் பேசுது, நாமளும் ஏசப்பாட பேசணும். பனி வந்து புல்லு மேலே இறங்குது, அது எப்படி இறங்குவது, எப்படி இருக்கும் அந்த பனி இறங்கு நம்ம உணர முடியும். அப்படி தானே? வீட்டுக்குள்ளே தான் உணர முடியாது, வீட்டை விட்டு வெளியே புல் தரைக்கு வந்தால் உணரலாம். அப்போ அந்த பனி வந்து எப்படி இறங்குது, அதேமாதிரி தெய்வ பிரசனம் எனக்குள்ளே இறங்கணும், தேவ மகிமை எனக்குள்ளே இறங்கணும், அந்த புகையாக எனக்குள்ளே இறங்கணும், அந்த மகிமை எனக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது ஏசப்பா நானும் பேச போகிறேன், ஏசப்போட என்ன பேச போகிறேன், ஏசப்போட நெருங்க போகிறேன், இன்றைக்கி அதிகாலை ஒரு குட் மார்னிங் சொல்லணும், அவர் எல்லாரும் முழிக்கிறதுலேருந்து நான் முதல் வணக்கம் ஏசப்பாட்டு சொல்லணும் அப்படி நினச்சி மைண்டுக்குள்ளே அப்படியே ரெக்கார்டிங் பண்ணால் மட்டும்தான் எந்திக்க முடியும். அவர் கிடக்காரு, நம்ம எனக்கு எவ்வளோ உடம்படிக்கு நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சி எந்திக்கவே முடியாது. அதே நேரம் என்ன செய்வோன்னா, கல்யாண வீடு ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, வேலையில முடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், காலையில் தாலி கட்டி எல்லோரும் போகணும், எந்திரிச்சிருங்க அப்படின்னா பட்டக்கட்டான்னு எந்திரிச்சு பரப்பி சரி பண்ணிடுவோம். அடுத்துனே. ஆனால் அதே நேரம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எக்ஸாம்னா முடிப்போம், பாதி கூட கொஞ்சமாட்டு ஜெபிப்பீங்க, எக்ஸாம்க்குலாம் கொஞ்சம் நேரமாட்டு ஜெபிச்சுட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வச்சுக்காங்களேன், அவ்வளோந்தான். ஏசப்பாக்கு ஒரு குட் நைட், குட் பாய் அப்படிலாம் போட்டுட்டு நல்லா தூங்குறது. இப்போ தானேப்பா எக்ஸாம் முடிஞ்சிட்டு உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்குறது. அதுக்கு பைபிள் தொடர்றது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை. மிஸ்ஸுக்கு பயப்பட வேண்டாம், ஹோம்ஒர்க் பயப்பட வேண்டாம், கொஷின் கேட்கறதுக்கு பயப்பட வேண்டாம், ஏசப்பா கிட்ட அந்த வேண்டாம், ஏசப்பா ஹெல்ப்பு கேட்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் வாழ்க்கை வாங்குவோம். அதிகாலை ஜெபம் அதிக நேரத்தை ஏசப்பா கொடுக்கணும் விரும்புகிறாரு. ஏன் நம்ம அதிக நேரம் ஏசப்பா கொடுக்கணும்? நீ செல்ஃபோனுக்கு அதிக நேரம் கொடுத்தா அதனுடைய காற்று தான் நம்ம சிந்தைக்குள்ள இருக்கும். நாடகமோ, ட்ராமாவோ, ப்ரோக்ராமோ எதை அதிகமாக பார்க்குமோ அதுதான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், அதுதான் நம்ம சிந்தனை மண்டலத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரம் பேசுனீங்கன்னா அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போன மாதிரி, அந்த ஃப்ரெண்ட்ஸை நேரடியாக சந்தித்த மாதிரி அப்படிலாம் இருக்கும். அப்படி தானே இருக்கும். யாரோட அதிகமாக பேசுகிறோமோ அவங்க அதிகமாக நெருக்கமாக இப்போ தான் சந்திச்சு இப்போ தான் பார்த்துட்டு வந்தங்கிற ஃபீலிங் வரும். ஆனால் பார்த்துருக்க மாட்டோம், ஃபோனில் பேசியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏசப்பாக அதிக நேரம் கொடுக்கும்போது, வேதத்தை அதிக நேரம் வாசிக்கும் போது, பைபிள் கேரக்டர்ஸு, பைபிள் உள்ள விசுவாசிகள், பைபிள் உள்ள பரிசுத்தவான்கள் அதை பார்க்கும்போது இவ்வளோ கத்திருக்க தியாகமாக வாழ்கிறாங்க, எப்படியா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்கும் போது அது இன்னும் கிறிஸ்துக்குள்ளே நம்ம நெருக்கி கொண்டு போயிடும். அந்த அதிகாலை ஜெபத்தில் கிருபை இறங்குது. அதிகாலை ஜெபத்தில் ஆண்டோடு பேசுகிறோம், ஆண்டு சத்தம் கேட்கும், நமக்கு விசேஷ ஆசீர்வாதம் உண்டு. மோசையை நோக்கி ஆண்டு சொல்கிறாரு, அதிகாலையில் நினச்சிது சீனாய் மலையில் ஆண்டு நினைச்சிட கொடுமுடியில் இறங்குறாரு. அப்போ பாருங்கள், அவருடைய அக்கினியாக அங்கே இறங்குறாரு. அந்த அதிகாலை நேரத்தில் சீனா மலையில் இறங்கி மோசை இங்கே வர வச்சு 40 நாள் மோசை அங்கே இருந்தாலும் ஆண்டரான் இயேசு கிறிஸ்து அவரோட நேரத்தை செலவழித்ததுனால, அதிக நேரம் மோசை இயேசுவோடு செலவழித்ததுனால புதிய பிரமாணங்கள் கொடுக்கப்படுது, புதிய கட்டளைகள் கொடுக்கப்படுது. இப்போ மோசை மூலமாக தான் கட்டளையே வந்துச்சு. அதுதான் யூதர்கள் கூட ஏசப்பா ஏற்றுக்கொள்ள மோசை எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தந்தார், மோசை தான் எங்கள் தெய்வம்பாங்க. அந்தளவுக்கு அவங்க தெய்வமாக்கிறாங்க, தப்பு. ஆனாலும் நமக்கு மூலமாக நம்ம அதிக நேரம் ஏசப்பாடு உரையாடும் போது, அதிக நேரம் ஏசப்பாடு செலவழிக்கும் போது தேவனாகி பேசுகிற வார்த்தை நமக்கு விளங்கும். இன்னும் அவருடைய ரகசியங்களை கற்றுக் கொடுப்பாரு. பூமியில் நடக்க போகிறவங்கள, எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளோட பகிர்ந்து கொள்வார். அப்போ நாம் உலகத்துக்கு நினச்சுவோம், உப்பாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம். கண்டிப்பாக அதிக நேரம் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சிலந்திக்கலாமா, சின்ன பிள்ளையோட கற்று பேசுவார், குட்டு சாமனோட கற்று பேசினார், சத்தம் கேட்டுச்சு. அதேமாதிரி உங்களுக்கும் சத்தம் கேட்கும், உங்களோட கற்று நினச்சிவார், பேசுவார். சரிங்களா? அப்போ நம்ம கற்றுக்கு அதிக நேரம் கொடுப்போமா, அதிகாலையில் முழிக்கணும். சரிங்களா? கஷ்டமாக இருக்கும். நான் என்னுடைய கதையை எடுத்துகிட்டேன், நான் அப்படி தான் இசப்பா கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றே வரும். ஆனால் அது ஊழியன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இன்றைக்கி ஊழியத்துக்கு போகணும், மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி முடிச்சு தான் ஆகணும், ஜெபிச்சு தான் ஆகணும், காத்திருந்து தான் ஆகணும். அடுத்த நாள் கொஞ்சம் ஊழியம் இல்லை அப்படின்னா அந்த நேரம் எப்படி இருக்கும், ஆண்டோட உதவி தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, அப்பவும் நமக்கு தேவை. அப்போ நாம் அப்பவும் விழித்து ஜெபிக்கணும், ரெகுலராக ஆக்கிடணும். பிசாஸ் வஞ்சிப்பான், பிசாஸ் ரொம்ப இது பண்ணுவான். நான் இப்படி நினச்சிவேன், நான் எப்போ ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ பலகீனம் தாக்கணுன்ற முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம். கற்று ஜெயிக்கணும். நாம் கற்றுட்டு இல்லை, நம்ம பிசாசு கற்று தான் பார்ப்பார். பிசாசு நினச்சா என் பிள்ளை ஓம் பிள்ளை நல்லா தூங்குறான் பாரு, அவர் நினச்சிடும் அச்சிச்சோ என் பிள்ளை தூங்கிட்டு இருக்காள, எந்திக்க மாட்டேக்காலம் பாரு. ஆனால் நம்ம எந்திரிச்சிட்டோன்னு ஏசப்பட்டு ஹாப்பியாக இருக்கும், என் பிள்ளை ஜெயிச்சிட்டா, பிசாசு திட்டங்களை முறியடிச்சிட்டா, பிசாசு ஆலோசனை நிர்மலமைக்கிட்ட நல்ல சந்தோஷப்படுவோம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்.
கத்திர சத்தத்தை கேட்க முடியும், இன்னும் கத்திர கிட்டி நேச்சார நெருங்க முடியும். சரிங்களா? ஸ்டோரி மூலமாக நீங்கள் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். எப்படி தேவனுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இன்னைக்கு மிஷினரி கதையில் நமக்கு நேற்று எதில் விட்டாங்க, வேத புஸ்தகம் ரொம்ப பிரசனம் நிறைந்ததாக மகிமை நிறைந்ததாக இருந்துச்சான். ஏன் அது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீதி கதையை நம்ம இன்னைக்கு கேட்க போகலாமா? 2வது நாளில் பார்த்தோம். அந்த புக்கு வேதாகம புக்கு கூட எத்தனை நேரம் வேதாகம் புக்கு வாசிருக்காரு. கத்தோலிக்க திருச்சபையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறாரு. வேதாகமத்தை வாசித்து ஒன்றுமே அது புரிஞ்சதே இல்லை. ஆனால் அந்த புக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. மகிமை நடுமையில பிரசன்னம் நடுமைச்சு திறக்க முடியல, வாசிக்க முடியல, வாசனை உடஞ்சிச்சு, உள்ளம் பாவின்னு உணர்த்தினாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பெல்லாம் வெளிப்பட்டுச்சுங்களா? ஏன் தெரியுமா? எதுக்குன்னா அந்த தாத்தா வந்து சொன்னாராம், எனக்கு வயசாயிட்டு ஏசப்பா ஆண்டோடி பிள்ளையாம். அவர் சொன்னாரா, நான் ஊழியமும் செஞ்சேன், உலகத்தில் வீட்டுக்கு உள்ள வேலையும் செஞ்சேன், ஊழியமும் செஞ்சேன், அதுக்கு பிரதிபலன் எனக்கு பரலோகத்தில் உண்டு ஏசப்பா. ஆனால் எனக்கு இப்போ வயசாயிட்டு அதனால் நான் வந்து நினச்சிக்கிறேன், வயதானதுனால எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, கொஞ்சம் பிளகின வேறு இருக்குது, ஏதோ பிளகின தைக்கிறதுக்கு வயசாயிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியல ஏசப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ யூத குலத்தில் தானே வந்தீங்க, ஆனால் யூத குல ஜனங்களே இயேசு ஏற்றுக்கொள்ளல. நான் ஒரு யூதனையாட்டு கிறிஸ்துக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். ஒரு யூதனை ஏசப்பா ரசித்து ஆண்டுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். நான் யூதனை தேடி போக முடியாது. அவர் கிராமத்தில் இருக்கிறாரு. நான் யூதனை தேடி போக முடியாது. ஒரு யூதனை என்கிட்ட கொண்டு வாங்க. ஒரே ஜெபமா பயங்கரமாக ஜெபிச்சிருக்கிறாரு. ஜோமனி பார்த்தா யூதன் அவர் சொன்னார்ல, எத்தனையோ கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கிராமத்தை நோக்கி ஏன் போனேன்னு தெரியலன்னு அவருடைய ஜெபம். அவர் 12,000 கிராமத்தையும் தாண்டி அந்த கிராமத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, போனது மட்டுமில்லை, அந்த பைபிள் மேலே அவர் சொல்லி வச்சு கையை வச்சு ஜெபிச்சு இந்த பைபிளை கொடுக்கும்போது வசனம் தேவன் பேசணும், பிரசனம் இறங்கணும், மகிமை இறங்கணும் ஜெபம் பண்ணி அந்த புக்கு ஃபுல்லாக சாதாரண புக்காக இல்லை, ஆவியானவர் அசைவாடின புக்காக இருந்துச்சு. அதனால் அவர் வாசிக்கும் போது என்னச்சுதான் ஆவியானவர் கிரியை செஞ்சாராம். அது மட்டும் இல்லை, ஒரு யூதனை நான் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து அவருக்குள்ள பயிராக்கி அவர் சொன்னாராம், நான் இப்போ தேவனுடைய இப்போ நான் செஞ்ச காரியங்களுக்கு அவளை பிரயாசத்தை இந்த பூமியில் நான் அனுபவிக்க விரும்புகிறேன்னு அடிக்கடி சொல்லி ஜெபிப்பாரான். அந்த பூமியில் என்ன செஞ்சார், ஒரு யூதனை கிறிஸ்துக்குள்ள நடக்கிறதுக்கு திரும்ப பாராட்டினாரு. அவருக்கு ஆச்சரியம்னா தாங்கல. அவர் குடும்பமாக அவரை பார்த்துருக்குறாங்க, அவங்க மனைவிக்காக ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ரிச்சர்ட் உம்ரான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இவங்க நிறைய பேருக்கு இயேசு பற்றி சொல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க நிறைய பேர் இயேசு பற்றி சொல்ல ஒரு கூட்டம் பெருகணுன்னு ருமேனியாவில் ஆலயம் கட்டி சபை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சபை நடத்த ஆரம்பித்தோன்னா அதிகமான எதிர்ப்பு வர ஆரம்பிச்சுட்டு, எதிர்ப்பு மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரோட்டு வழியாக அவங்க மனைவி அவங்களையும் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இழுத்துட்டு போய் தர இழுத்துட்டு போய் ஜெயிலில் கொண்டு அடைப்பாங்களாம். அப்பவும் கவலைப்பட மாட்டாங்களாம். ஜோம் பண்ணுவாங்களாம். ஜோம் பண்ணி சிறைச்சாலை விட்டு வெளியே வந்துடுவாங்களாம். திரும்ப முடிஞ்சவங்க இவங்களுடைய ஆசைலாம் என்னென்னா, எப்படியாட்டும் என்ன செய்யணும், நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு நாத்திகனாக இருந்தேன், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஏசாவை சொல்ல விரும்புகிறேன். அதேமாரி ஒரு கம்யூனிசத்துக்கு வந்து கம்யூனிச நாடுகளில் உள்ள பசங்களுக்கு அந்த மக்களுக்கு நான் ஏசை பற்றி சொல்லணும் ஆசைப்பட்டாராம். எப்படிடா சொல்லுன்னு தெரியலையா. திடீர்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் அந்த ரஷ்யா நாட்டிலேருந்து ஜனங்களை கைதிகளாக ருமேனியா நாட்டுக்கு வந்தாங்களாம். நிறைய கைதிகள் இந்த ருமேனியா நாட்டுக்கு வந்தோன்னா ஒருத்தர் சந்தோஷமாக இவருக்கு எப்படியாவது நம்ம அவங்களை சந்தித்து அவங்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நான் அப்படிப்பட்டவன் தானே, என்னை ஏசப்பை ரட்சித்தார்ல, அதனால் அவங்களுக்கு எப்படியாவது நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை போய் சந்திச்சுக்கிறார். வாலி பையனை சந்தித்து அவருக்கு ஏசப்பை பற்றி சொன்னாராம். ஏசப்பை பற்றி சொன்னோன்னே என்னமோ சொல்லிவிட்டு, நீ வேதம் உனக்கு இயேசு நேசிக்கிறாயா, உனக்கு வேதம் வசதி இது விருப்பம் இருக்கா, விசுவாசிக்க எனக்கான்னு சொன்னானா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அந்த வார்த்தை கேட்டு உடஞ்சி அழுதுட்டாராம். கதறுனாராம். ஏசப்பா அந்த வாலிபை என்ன வார்த்தை சொல்லியிருப்பான் யோசிச்சு பாருங்க. இந்த வாலிபையும் பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னதில் உடஞ்சி கதறி அழுதாராம். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சோமணி முடிச்சிடுவோமா? ஏசப்பா உன்னை துதிக்கிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி ரஜா கத்ராக இயேசு நாமத்தினால அப்பா அந்த டேத்திலே 3 நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 3 நாளில் தகப்பனே அதிக நேரம் ஏசப்பாக செலவிட
அதிகாலை ஜெபத்தில் தேவ சமூகத்தை காத்திருக்க ஜெபிக்க துதிக்க இதுவரைக்கும் நாங்கள் இல்லாட்டாலும் குறையப்பட்டு எங்களை மன்னிச்சு கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவராக இயேசுன சின்ன பிள்ளை அதெல்லாம் நினைக்காதபடி ஆண்டவரே சிறு வயசுலேயே தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கலாம், யாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசுவருக்கு பலன் கொடுங்க, இயேசுவை தேடட்டும், இயேசுவை நேசிக்கட்டும், உள்ளத்தை ஆழத்திலிருந்து அன்பு செலுத்தட்டும். இயேசப்பாவே நான் பார்க்கணும், அவரோட பேசணும், உறவாடணும், ஐக்கியப்படணும். ஆண்டவரே கிருபை பாராட்ட நம்ம ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும், அப்படிப்பட்ட ஆசை உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மேலே ஏசப்பா மேலே ஆண்டவரே நேசம் உண்டாகட்டும் ராஜா. இதுவரைக்கும் இல்லாட்டாலும் இனிமேலும் ஜெபிக்க துதிக்க கிருபை பாராட்டுங்க. அதிகாலை ஜெபத்தை அசட்டை விடுங்க, மன்னிச்சிருங்க, கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அதற்காக நமக்கு நன்றி மகிமை துமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.